பட்டியலின மக்களின் பஞ்சமி நிலங்களை அபகரிச்சு பல கோடியில பங்களா கட்டி வாழும் வேல்முருகனுக்கு அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்களோட திறமைக்கு ஊக்கமா தலைவர் விஜய் கையால வாங்குற 2 கிராம் தங்கம் கண்ண உறுத்துதா. சட்டமன்றத்துல தமிழர்கள் உரிமைகளை பத்தி பேச போனப்போ மைக்க நிறுத்தி வெளியேற்றின ஆளும் திமுக மன்னர்கள் கிட்ட தன்னோட மானத்தை அடமான வச்சதுக்கு வேல்முருகன் வெக்கப்பட மாட்டாராம். ஆனா தலைவர் விஜய பாக்கணும்ன்றதுனாலயே நல்லா படிச்சு அதிக மார்க் வாங்கினேன்னு பிள்ளைகள் சொல்லும் போது ஆனந்த கண்ணீர் விடும் அம்மாக்கள் அதுக்கு காரணம் விஜய் கூட பிள்ளைகளை நிக்க வைக்கிறதுக்கு வெக்கப்படணுமா. கல்வி உதவிகளை பள்ளி மாணவர்களுக்கு செஞ்சு வரும் தலைவர் விஜய வாழும் காமராசர்னு மக்கள் சொல்றது சரியில்லைன்னு சொல்லும் வேல்முருகனுக்கு என்ன எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுங்கன்னு கூட்டணி கட்சி முதல்வர் சொன்னது மட்டும் சரியா படுதா? அரசியலுக்கு வரும் விஜய் நேரா ஜெயின் ஜார்ஜ் கோட்டைக்கு தான் போகணுமா? ஏன் உள்ளாட்சி பொறுப்புக்கெல்லாம் போக மாட்டாரான்னு கேட்கிறாரு. உள்ளாட்சியில விஜய் மக்கள் இயக்கமா நின்று வெற்றி பெற்று வரலாறு படைச்சதுக்கு அப்புறம் தான் தேர்தல் அரசியலுக்குள்ளேயே வந்திருக்காரு தலைவர்ன்றது பாவம் வேல்முருகனுக்கு தெரியாது போல. பாமகவில இருந்து பிரிஞ்சு தாவாக்கா தொடங்க வேல்முருகனும் ஜெயின் ஜார்ஜ் கோட்டைக்கு தான் குறி வச்சாரு. மக்கள் ஆதரவு இல்லனதும் திருடர்கள் முன்னேற்ற கழகம்னு எந்த கட்சியை சொன்னாரோ அவங்க கூடவே கூட்டணி வச்சு ஆளு மன்னர்களுக்கு சேவகம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே ஆதாயம் தேடும் குணம் இல்லாமலேயே பள்ளி ஆண்டு தேர்வுகள்ல வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு ஊக்க பரிசு வழங்குறது, எல்லாரும் பயன்பெறும் வகையில தமிழ்நாடு முழுக்க விஜய் நூலகங்கள் திறப்பு, மாநிலம் முழுவதும் விஜய் படிப்பகம்னு அடிப்படை முன்னேற்றத்துல அக்கறை கொண்ட ஒரே மனிதர் இப்போ அரசியலுக்கு வந்துட்டாருன்றனால தளபதி விஜயா இருந்தவரு இளைய காமராசரா மக்கள் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. மாணவர்கள் பெற்றோர்கள் மட்டுமில்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தன்னோட எதிர்பார்ப்புகளை தலைவர் விஜய் அவர்கள் பக்கம் திருப்பி இருக்கு. அதுக்கான சாம்பிள் தான் தலைவர் விஜய்க்கு கிடைக்கிற வெற்றி முத்தம். கல்வி கண் திறந்து மதிய உணவு திட்டம் கொண்டு வந்த பெருந்தலைவர் காமராசருக்கும் சத்துணவு திட்டம் கொண்டு வந்து பள்ளி குழந்தைகளை ஊட்டச்சத்தோடு படிக்க வச்ச எம்ஜிஆருக்கும் பெரிய இலக்க கனவு காண சொன்ன ஏபிஜே அப்துல் கலாமுக்கும் கிடைச்ச அன்பின் முத்தங்கள் தான் தலைவர் விஜய்க்கும் கிடைச்சிருக்கு. பிள்ளையோட கல்வி உயர்வுக்கு காரணமா இருக்கும் அவருக்கு ஒரு முத்தம் என்ன 1000 முத்தங்கள் கொடுக்கலாம். அவரோட இந்த அரசியல் வருகை ஆளும் மன்னர்களோட தீவிர விசுவாசியான வேல்முருகனுக்கு பயத்தை கொடுத்திருக்கு. என்ன மாதிரியான வன்மங்களை அள்ளி வீசினாலும் ஆட்சி மாற்றம் தலைவர் விஜய் தலைமையில அமையறத யாராலும் தடுக்க முடியாது.